இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஆளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் போன வாரம் தான் சென்னையில் இறந்தார். நாராயணன் வாகுல், அதான் அவரோட பேர். ஐபிஎல் நடக்கிற டைமில் கேஎல் ராகுல்னா தெரியும், அது யாருப்பா நாராயணன் வாகுல் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குற இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பல பேர் நினைக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்கள், சோஷியல் மீடியா பிரபலங்கள், இவங்கள தான் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள், ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க. இதை சொல்லும்போதே சில பேர் வந்து யாருப்பா நீ பூமரு அப்படின்னு கமெண்ட் கூட அடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, ஓகே, அந்த டாப்பிக்குள்ள நம்ம இப்போ போவேனா. இந்த நாராயணன் வாகுல் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கே ஓகோ முக்கியமான ஒரு ஆள் தான் போல அப்படின்னு தோணலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 1936 சென்னையில் பிறந்த வாகுல் டி நகரில் இருக்க ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் தான் படித்தார். அதுக்கப்புறம் லயோலா காலேஜில் வணிகத்தில் இளங்கலை பட்டமும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வணிகத்தில் முதுகலை பட்டமும் படித்தார். அப்போ அவருக்கு 20 வயசு. சரி, நம்ம ஐஏஎஸ் ஆகணும், அதுதான் நம்மளோட கனவு அப்படின்ற திட்டத்தோட வாகுல் இருந்தார். அதுக்கான 21 வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்ற விதிமுறையால் ஒரு வருஷம் காத்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அந்த டைமில் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணார், ஒரு வருஷம் ஏன் காத்திருக்கணும், அதுக்குள்ளே நீ ஒரு பேங்க் எக்ஸாம் எழுது, ஏன்னா நீ வணிகம் படிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, சரி அப்பா சொல்கிறாரு அப்படின்னு வணிகத்துக்கான அந்த பேங்க் எக்ஸாமை எழுதி எஸ்பிஐயில் ஒரு அதிகாரியாக அவருக்கு போஸ்டிங் கிடைக்குது. அங்கே போய் வேலையில் சேர்றாரு. எஸ்பிஐ வங்கியில் வேலைக்கு சேர்ந்ததும் ரொம்ப திறமையாகவும் அதே டைம் சுறுசுறுப்பாகவும் இருந்த நாராயணன் வாகுல அங்கே தலைவராக இருந்த ஆர்கே தல்வாருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஆர்கே தல்வார்ன்றது பின்னாட்களில் ஒரு பெரிய எக்கனாமிஸ்டாக வந்தார்ன்றது தனிக்கதை. ஆர்கே தல்வார் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயங்களையுமே வாகுலுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. குறிப்பாக பிரச்சனைகளில் எப்படி முடிவெடுக்கணும், பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு கீழே சில வருடங்கள் பணிபுரிஞ்ச வாகுல் மிகச்சிறந்த ஒரு வங்கியாளராக மாறுறாரு. அந்த திறமைகளை கொண்டு எஸ்பிஐ வங்கியில் 19 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றுறாரு. இதனால எஸ்பிஐ வங்கியும் குறிப்பிடத்தகுந்த ஒரு வளர்ச்சியை அடையுது. அதுக்கப்புறம் 1978 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க்கோட தலைவர் பதவியை நாராயணன் வாகுலுக்கு அப்போ இருந்த மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அவர் அந்த பணியில் திறம்பட செயல்பட்டாலும் அவருக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து கிடைத்த அழுத்தத்தால் அவர் அந்த பணியில் தொடர முடியாமல் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் காத்திருப்புக்கு அப்புறம் மத்திய அரசு மாற்றம் அடையுது. அப்போ 1980 இந்திய வங்கியின் தலைவர், அதே மாதிரி நிர்வாக இயக்குனர் அப்படின்ற 2 பொறுப்புகளும் வாகுலிடம் வருது. அதில் திறம்பட செயல்பட்டு இந்திய வங்கியை ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் கொண்டு வராரு. 1985 ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக இருக்கிறப்ப நாராயணன் வாகுலோட திறமையை கண்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. இவருக்கு ஒரு சரியான பொறுப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகத்தோட தலைவர் அப்படின்ற பொறுப்பை கொடுக்குறாரு. இதை நீங்கள் ஏதாவது செஞ்சு மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கழகமாக மட்டும் இருந்தால் இது முன்னேற முடியாது அப்படின்றத சிந்தித்த வாகுல் இதை ஒரு தனியார் வங்கித்துறையாக மாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ அவர் அதை வந்து தனியார் வங்கித்துறையாக மாற்றி அவர் கொடுத்த பேர் தான் ஐசிஐசிஐ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தனியார் பேங்க் ஐசிஐசிஐ இருக்குது. ஆனால் இது முதல்ல உருவாகி கட்டமைக்கிறதுக்கு காரணமே இந்த வாகுல் தான். 1985 96 வரைக்கும் அதன் தலைவராக செயல்பட்ட வாகுல் ஐசிஐசிஐ பேங்கை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு வராரு. இந்தியாவின் முக்கியமான தனியார் வங்கிகளில் ஒன்றாகவும் அது மாறுது. அதுக்கப்புறம் 1996 அவர் ஓய்வு பெற்றாலும் ஐசிஐசிஐ அவரை வந்து இழக்க விரும்பலை. நீங்கள் தொடர்ந்து செயலல்லாத தலைவராக எங்களுக்கு பணியாற்றணும், முக்கியமான ஆலோசனைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோரிக்கையை அவர் ஏற்று 2009 வரைக்கும் ஐசிஐசிஐயின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக செயல்பட்டு அதை வந்து முன்னணி, அதாவது பல்வேறு தனியார் பேங்குகள் இருந்தாலும் அவற்றை எல்லாத்தோட முன்னணியான ஒரு பேங்காக கொண்டு வந்து சாதனை படைக்கிறாரு. இத்தனை பொறுப்புகளையும் திறம்பட செயல்பட்ட வாகுல் இது தவிர இதே காலகட்டத்தில் விப்ரோ, மகேந்திரா, மிட்டல் ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த நிறுவனங்களோட குழுவிலையும் டைரக்டராக இருந்து அந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் முக்கியமான பங்கை அவர் வகித்தார். இது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்னும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு அவர் வந்து டைரக்டராக இருந்திருக்காரு. அது வந்து ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே டைரக்டராக இருந்து அவர் தன்னோட ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. இந்த பட்டியலை வந்து நான் போட்டேன்னா அந்த நிறுவனங்கள் பட்டியல் வந்து ரொம்ப நீளமான ஒரு பட்டியலாக போயிட்டே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஆர்பிஐக்கு கீழே செயல்பட்ட வங்கிகளை கட்டமைச்சதில் முக்கியமான ஒரு நபராகவும் வாகுல் இருந்திருக்காரு. இப்பேற்பட்ட பொருளாதார மேதையான நாராயணன் வாகுல் தான்
கடந்த வாரம் சென்னையில் இயற்கை எழுதியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.